வணக்கம். ஆக்டிவ் வாட்டர் சேவரின் ஒய்ஃபை மாடல் ஆப் ஒர்க்கிங் வீடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இது வந்து சைன் அப் பேஜ் இல்லை லாகின் பேஜுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் இதை அலோவ் கொடுத்துக்கணும். இதில் மோட்டார் நேமுங்கிறது நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டு தான் கொடுக்கணும், நம்பர் தான் கொடுக்கணும்னு எதுவும் கிடையாது. என்ன வேணால் கொடுக்கலாம். சிம்பிளாக இப்போ ஹோம் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது சீரியல் நம்பர், யூனிட்டோடைய சீரியல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நாங்கள் டெஸ்டிங் நம்பர் ஒன்று போடுறோம். மொபைல் நம்பரு, இந்த மொபைல் நம்பரில் ஆப் எந்த ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். ஏன்னா இதில் ஒரு எஸ்எம்எஸ் அத்தன்டிகேஷன் வரும். அதனால் கரெக்டான நம்பர் கொடுக்கணும். இதில் எங்கள் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். அடுத்தது அட்ரஸில் நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் இதுவும் கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸும் கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும். ஏன்னா இது அத்தன்டிகேஷனுக்கு தேவைப்படும். நேம், இதில் வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள் பேர் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. என்ன பேர் வேணால் இது பார்த்திங்கன்னா யார் சேஞ்ச் பண்ணாங்க, டைமரோ இல்லை இதுவோ ஷெட்யூலோ யார் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிற அப்டேட் தெரியறதுக்காண்டி இந்த நேமு. இந்த ஆப் வந்து ஒரு யூஸர் தான் யூஸ் பண்ணுங்கிறதில்ல, மல்டிபிள் யூசர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஒரே யூனிட்டுக்கு. அதுக்காண்டி அந்த நேம் கொடுத்திங்கன்னா யார் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது அதில் அப்டேட் ஆகும். அதுக்காண்டி இந்த நேம் கொடுத்துருக்கோம். கடைசியாக இந்த அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இதுதான் வந்து லாகின் பேஜ். இதே ஆப்போட முதல் பக்கம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இமேஜு, மோட்டார் நேமு, வோல்ட் மீட்ரு, அம்மீட்ரு, லோடு இண்டிகேஷனு, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இண்டிகேஷனு, ஓவர்லோடு அண்டர்லோடு இண்டிகேஷனு, ஆன் பட்டனு, ஆஃப் பட்டனு, ஆட்டோ மேனுவல் இண்டிகேஷனு, டேங்க்கு ஹை லோ இண்டிகேஷனு, சம்பு ஹை லோ இண்டிகேஷனு, மோட்டார் ஸ்டேட்டஸு, ட்ரை ரன் இண்டிகேஷனு, லெவல் இண்டிகேஷனு, மோட்டார் டேட்டா பட்டனு, லாஸ்ட் அப்டேட். இந்த கார்னரில் மேலே 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மெனு பட்டனு. இது வந்து ஃப்ரண்ட் பேஜ். வோல்ட்மீட்ரு பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு எவ்ரி 10 to 15 செகண்ட்ஸ் இந்த வோல்ட்மீட்ரு வீட்டில் என்ன ப்ரெசென்ட் உள்ளதோ, யூனிட்டில் ப்ரெசண்ட்டாக என்ன வோல்டேஜ் எடுக்குதோ அந்த வோல்டேஜ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது ஆம்பேர் மீட்ரு. இது என்னென்னா மோட்டார் ஓடும்பொழுது ப்ரெசண்ட்டாக எவ்வளோ ஆம்ப்ஸ் இருக்குதோ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ மோட்டார் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கடைசியாக எத்தனை ஆம்ப்ஸில் மோட்டார் ஆஃப் ஆச்சோ அது உங்களுக்கு இதில் காமனாக டிஸ்பிளே ஆகும். ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இண்டிகேஷனில் வந்து 120 வோல்டேஜ் கீழே வீட்டில் வோல்டேஜ் போகும்பொழுது இதில் வந்து மோட்டார் ஓடிட்டு இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிடும். இங்கே லோ வோல்டேஜ் இண்டிகேஷன் வரும். ஹை வோல்டேஜ் வந்து 260 வோல்ட்டுக்கு மேலே போகும்பொழுது மோட்டர் ஓடிட்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு ஹை வோல்டேஜ்னு அங்கேயும் இண்டிகேஷன் வரும், இங்கேயும் இந்த இண்டிகேஷன் அப்டேட் ஆகும். இது வார்னிங். அதே மாதிரி ஓவர்லோடு அண்டர்லோடு பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் செட்டிங்னு பண்ணணும். அதில் யூனிட்டில் ப்ரீடிஃபைன்டு ஆம்பேர்லேருந்து 30% அதிகமாக போச்சுன்னா ஓவர்லோட் ட்ரிப்புனும், 20% கம்மியாக வந்ததுன்னா அண்டர்லோட் ட்ரிப்புனும் வரும். அதாவது 10 ஆம்ஸ் எடுக்குதுன்னா நம்ம மோட்ரு, அதிலிருந்து 13 ஆம்ஸாக எடுக்கும்போது ஓவர்லோட் ட்ரிப்புன்னு எடுத்துக்கும். அதே 10 ஆம்ஸ்லேருந்து 8 ஆம்ஸுக்கு குறைஞ்சதுன்னா அண்டர்லோடு ட்ரிப்புன்னு எடுத்துகிட்டு மோட்டாரை ஆஃப் பண்ணிடும். இதனால் நம்ம மோட்டர் வந்து காயில் போகிறது இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். இதுதான் ஓவர்லோடு அண்டர்லோடு இண்டிகேஷனு இதில் டிஸ்பிளே ஆகிறது. டேங்க்கு ஹை லோ இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லாக இருந்ததுன்னா ஹை இண்டிகேஷன் வரும். ஃபுல்லாக டேங்க் லோவோட குறைஞ்சி மோட்டார் ஆகும்பொழுது டேங்க் லோ இண்டிகேஷன் வரும். திரும்பவும் மோட்டார் நிறைஞ்சதுக்கப்புறம் டேங்க் ஹை இண்டிகேஷன் வரும். சம்பு ஹை லோ இண்டிகேஷனும் அதே மாதிரி தான். சம்பில் தண்ணி இருக்கிற வரைக்கும் ஹை இண்டிகேஷன் காமிக்கும். குறைஞ்சிருச்சு தண்ணி இல்லைன்னா சம்பு லோ இண்டிகேஷன் காமிக்கும். இப்போ சம்பு லோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு மோட்ரு ஓடாது. ட்ரை ரன் இண்டிகேஷன், தண்ணி ஒருவேளை மேல் டேங்க்கில் மோட்ரு ஆன் ஆயிடுச்சு, ஆனாலும் மேல் டேங்க்கில் தண்ணி கொட்டலை அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் கழித்து மோட்டரை ஆஃப் பண்ணிடும். அந்த டைமில் மட்டும் இந்த ட்ரை ரன் இண்டிகேஷன் வரும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து ரீஸ்டார்ட் பண்ணும். அந்த டைம் ட்ரை ரன் இண்டிகேஷன் வரும். இந்த லாஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் டேட் அண்ட் டைம் வந்து கண்டினியூஸாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த லாஸ்ட் அப்டேட். இன்கேஸ் இது சிஸ்டம் அப்டேட் ஆகலை, அதாவது சிஸ்டமில் பவர் இல்லை இதாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக நின்றுடும். இதுதான் வந்து லாஸ்ட் அப்டேட். இது இந்த லோட் இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைட் லோடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் இண்டிகேஷன். இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்தது மெனு. இதில் பார்த்திங்கன்னா மோட்டார் நேமு, ஒய்ஃபை செட்டிங், லாங்குவேஜு, டைமர், நோட்டிஃபிகேஷன், ஹெல்ப்புன்னு 6 மெனுஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோட்டார் நேம் பார்க்கலாம். இது வந்து மோட்டார் நேம் பேஜு. இதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை யூனிட் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது
நம்ம வீட்டில் ஒரு மோட்டருக்கு ஒரு யூனிட் தான் வைக்க முடியும். இதே நம்ம வீட்டில் 2 மோட்ரு 3 மோட்ரு 4 மோட்டர்னு இருக்கும்போது அடிஷ்னலாக பண்ணிக்கலாம். இல்லை வேறு வீடுகள் இருக்குது, அதுக்கு நான் வந்து யூனிட் வாங்கி போட்டிருக்கேன், அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து மோட்டர் நீங்கள் எத்தனை மோட்ரு வேணாலும் யூனிட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இதுதான் இதில் இப்போ 3 யூனிட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எது சூஸ் பண்ணியிருக்கோங்கிறது சூஸன் இதில் தெரியும். இதே நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சா இந்த டிக் மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டன் பட்டன் கொடுத்தா போதும், மாற்றிடும். இல்லை ஆல்ரெடி ஒரு யூனிட் இருக்கிறத நம்ம அழிக்கணும்னு நினச்சா இங்கே டெலீட் பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா டெலீட்டாக எஸ்ஆர் கேட்கும், எஸ் கொடுத்திங்கன்னா டெலீட் ஆகிடும். நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் அந்த மோட்டரை. இப்போ இதை டிக் பண்ணியிருக்கோம். இப்போ டன் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் ஹோம் இதுக்கு வந்து நம்மளோட இது வந்து யூனிட் வந்து மாறிடுச்சு. இங்கே மோட்டர் நேமில் மாறி இருக்கும், இங்கே ஆம்பையர் இது மாறிடுச்சு. இது இப்போ அதோட டேட் அண்ட் டைமுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ மோட்டார் நேம் பேஜில் இந்த க்ரீன் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பேஜ் போகும். இது வந்து புது மோட்டார் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு. இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து புது மோட்டர் வந்து இப்போ அந்த ஆடான புது மோட்டர் வந்து இங்கே வந்து நமக்கு லிஸ்ட் ஆகிடும். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இதில் பார்த்துக்கலாம். செகண்ட் இது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை செட்டிங்கு. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இதில் ஒய்ஃபை நேம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதாவது நம்ம வீட்டோட ஒய்ஃபை நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்தா தான் நெட்டில் கனெக்ட் ஆகும் இல்லையா யூனிட்டு, அதுக்காண்டி இந்த பேஜ் கொடுத்துருக்கோம். இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உங்களோட யூனிட்டோட ஒய்ஃபை நேம் இதில் வந்து கனெக்ட் ஆகிக்கணும். வாட்டர் WLCங்கிறது யூனிட்டோட ஒய்ஃபை நேமு, அதில் கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணி வச்சுக்கணும். அதில் அப்புறம் யூனிட்டில் எப்படி அதில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு ஒரு செட்டப் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணி சேவ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டோட ஒய்ஃபை நேமும் பாஸ்வேர்டும் அதில் போய் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்பொழுது வீட்டோட இன்டர்நெட்டில் இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி தான் இந்த ஒய்ஃபை செட்டிங் பேஜ் கொடுத்துருக்கோம். மூணாவது மெனு லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜ் இருக்குது நமக்கு. இப்போ தமிழை செலக்ட் பண்ணோம்னா இது எல்லா பக்கமுமே தமிழில் மாறிடும். இது மட்டும் இல்லை, இதோட அடுத்த பக்கங்களும் உங்களுக்கு வந்து தமிழில் மாறிடும். உள்ளுக்குள்ளே வர மற்ற பக்கங்களுமே எல்லாமே தமிழில் மாறும். ஈவன் மெனு கூட நமக்கு தமிழில் வந்துடும். இது இங்கிலீஷில் நான் இப்போ இது டைமர் மெனு. இதில் 4 டைமர் ஆப்ஷன் இருக்குது. அது போக உங்களுக்கு லோடு ஷெட்யூல்னு தனியாக அது ஒரு டைமர் இருக்குது. இந்த 4ல் கடைசி ஃபஸ்ட்டு இருக்கிறது டைமர் ஆஃப். அப்படின்னா உங்களுக்கு எந்த டைமருமே இதில் ஆனில் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். இல்லை இந்த ஒரு டைமர் ஆனில் இருந்ததுனாலும் அதை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டைமர் ஆஃப் டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டைமர் வந்து ஆஃப். மோனோ டைமர் டிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா மோனோ டைமர் பேஜுக்குள்ளே போகும். இது டைமர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மோனோ டைமர் ஆன் ஆயிரும். இது வந்து டைமிங் செட்டிங்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டைம் எப்படி வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி 2ன்னு செட் பண்ணுறேன் அப்படின்னா 2 hour 45 மினிட்ஸ்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சேவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு மோட்டார் ஓடிட்டு ஆஃப் ஆகும். இது ஆன் பண்ணியிருந்தால். ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மோட்டார் வந்து இது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. இதுதான் மோனோ டைமர் அப்படின்னா என்னென்னா ஒரு தடவை ஓடும். மோனோனா 1, ஒரு தடவை மட்டும் ஓடிட்டு ஆஃப் ஆகிடும். இதுதான் வந்து மோனோ டைமரோடது. இதில் வந்து மினிமம் டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் தான். 4 நிமிஷம் இல்லை அதுக்கு அதிகமான வேல்யூ தான் செட் பண்ணணும். இதே 3 நிமிஷம் 2 நிமிஷம் செட் பண்ணக்கூடாது. இது வந்து இதோட ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான் வந்து மோனோ டைம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைக்கிளிக் டைமரு. இது டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இந்த பேஜில் போயிடும். இது சைக்கிளிக் டைமர் பேஜ். இதில் ஆன் டியூரேஷன் ஒன்று இருக்கும், ஆஃப் டியூரேஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஆன் டியூரேஷன் எவ்வளோ வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோ நேரம் ஓடும். அதே மாதிரி ஆஃப் டியூரேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்கும். அதாவது இது சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நேரம் ஆன், இவ்வளோ நேரம் ஆஃபு, இவ்வளோ நேரம் ஆன். அதாவது 1 மணி நேரம் ஆன், 1 மணி நேரம் ஆஃப், 1 மணி நேரம் ஆன், 2 மணி நேரம் ஆஃப் அப்படின்னு நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அது ரிப்பீட்டடாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து சைக்கிளிக் டியூரேஷனு. இதில் ஆன் ஆஃப் இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா இந்த சைக்கிளிக் டைமர் வந்து ஆன் ஆகிடும். இதுலேயும் மினிமம் இன்டர்வல் வந்து 4 நிமிஷத்துக்கு கம்மியாக 2 டியூரேஷனையுமே செட் பண்ணக்கூடாது. 4 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்கு அதிகமாக தான் செட் பண்ணணும். சேவ் கொடுத்திங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஷெட்யூல் டிக் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா இதில் வந்து 3 ஷெட்யூல் டைமர் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது 3 தடவை வந்து ஃபார்மேட் வச்சுக்கலாம். ஆன் டைமு, ஆஃப் டைமு,
இது வந்து அந்த பர்டிகுலர் ஷெட்யூலை வந்து எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுற பட்டனு. அது போக என்னென்ன கிழமையில் நமக்கு ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் டிக் பண்ணி நீங்கள் இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணால் போதும் அந்த பர்டிகுலர் ஷெட்யூல் வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வந்து 3 ஷெட்யூல் வச்சுக்கலாம். 3 ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 ஷெட்யூல் யூஸ் ஆகும். இது வந்து ஷெட்யூல் டைமர். இப்போ கடைசியாக பார்க்குறது லோட் ஷெட்யூலு. அது அப்படி பண்ணால் எடுக்காது. இங்கே இருக்கிற டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு அப்புறமா இந்த லோட் ஷெட்யூலை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணணும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் இது உள்ளே போகும். இது உள்ளே வந்திங்கன்னா அதே ஷெட்யூல் டைமில் இருந்த மாதிரியே 3 செட்டு இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமுக்கு அந்த லோடு இதுன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ மோட்டார் ரூம் லைட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த பர்டிகுலர் டைமுக்கு ஆன் ஆகும், இந்த பர்டிகுலர் டைமுக்கு ஆஃப் ஆகுங்கிற. இப்போ நம்ம மோட்ரு வந்து டைமர் மூலிமா ஆன் ஆகிருக்கு. ஷெட்யூல் டைமரோ சைக்கிளிக் டைமரோ மோனோ டைமரோ எது மூலிமா ஆன் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி இண்டிகேஷனில் உங்களுக்கு வந்துடும் மோனோ டைமர் அப்படின்னு வந்துடும். ஏன்னா இது வந்து மோனோ டைமரில் ஆன் பண்ணியிருக்கோம், அதனால் மோனோ டைமர்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ மோட்ரு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மோனோ டைமர் போயிடும். நெக்ஸ்ட் டைம் மோட்டார் ஆன் ஆகும் போதெல்லாம் வந்து அந்த மோனோ டைமருங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. ஏன்னா ஒரு தடவை தான் மோனோ டைமருங்கிறது ஓடும். எப்போல்லாம் ஷெட்யூல் டைமரோ சைக்கிளிக் டைமரோ ரன் ஆகுதோ அப்போ வந்து அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வரும். உங்களுக்கு நார்மல் டைமில் வராது. மெனுவில் அடுத்தது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டேங்க்கில் 2 லெவல் நோட்டிஃபிகேஷன் எடுக்கலாம், சம்பு லெவலில் 2 லெவல் நோட்டிஃபிகேஷன் எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம முன்னாடி இதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒவ்வொரு இதெல்லாம் வார்னிங் இண்டிகேஷனு, அதுக்கான ஹை வோல்டேஜ் வந்தால் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணுமா, லோ வோல்டேஜ் வந்தால் நோட்டிஃபிகேஷன் வரணுமா, ஓவர்லோடு அண்டர்லோடு ட்ரை ரன் இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன். இதில் எனேபிள் பண்ணி விட்டிங்களா அந்த எரர் வரும் பொழுது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ லோ வோல்டேஜ் எனேபிள் ஆகிருக்கு. இன்கேஸ் லோ வோல்டேஜ் சிஸ்டமில் வந்ததுன்னா அப்போ இருக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேட்டா பார்க்குறோம். மோட்டார் டேட்டாவை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் பேஜ் வரும். இதில் லாஸ்ட் மோட்டார் ஆன் டைம்னு இருக்கும். கடைசியாக எப்போ மோட்டார் ஆன் ஆச்சுங்கிறது, லாஸ்ட் மோட்டார் ஆஃப் டைம் எப்போ கடைசியாக மோட்டார் ஆஃப் ஆச்சு, அடுத்தது லாஸ்ட்டு ரன்னிங் ஹவர்ஸ் கடைசியாக ஆஃப் ஆன டைமில் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு தெரியும். அடுத்தது நம்பர் ஆஃப் ஆன் டுடே எத்தனை தடவை இன்றைக்கி மட்டும் மோட்டார் எத்தனை தடவை ஓடிச்சுங்கிற கணக்கு. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் இந்த யூனிட் மாட்டினதுலேருந்து எத்தனை தடவை இந்த யூனிட் ஆன் ஆகி ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் டுடே கன்சப்ஷன் இன்றைக்கி எவ்வளோ கன்சப்ஷன் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு லிட்டரில் வரும். அதே மாதிரி லாஸ்ட் டே கன்சப்ஷன் நேற்று எவ்வளோ கன்சப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். அது போக கடைசியில் பார்த்திங்கன்னா யூசர் டேட்டா செட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அது சேவ் ஆகிருக்கும், உங்கள் யூனிட்டோட சீரியல் நம்பர் சேவ் ஆகிருக்கும், என்றைக்கு இன்ஸ்டால் பண்ணிங்களோ அந்த டேட் இருக்கும், டீலர் யார் அவங்களோட ஃபோன் நம்பர் என்னென்னு இருக்கும். இந்த மோட்டார் டேட்டா பேஜில் இருக்கும். இங்கே செட்டிங்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் டேங்க் மாடல் அப்படின்னு ஒரு பேஜில் வரும். இதில் வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேங்க்கு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கேட்கும். லென்த்து விட்த்து ஹைட்டு டைமு அப்படின்னு கேட்கும். லென்த் என்னென்னா டேங்க்கோட லென்த் என்ன, அதாவது சென்சார் ஃபிட் பண்ணுறோம் இல்லையா டேங்க்குள்ளார, எவ்வளோ நம்ம ஃபிட் பண்ணுறோம் டேங்க்குள்ளார, அதனால் அந்த டேங்க்கோட லென்த் என்ன விட்த் என்ன ஹைட்டுங்கிறது இந்த 2 சென்சாருக்கும் ஒரு இடைவேளை விட்டுருப்பீங்க. லோ லெவலுக்கும் ஹை லெவலுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு இருக்கும். அதையே எம்எம்மில் மெஷர் பண்ணோம். அப்புறம் இது அந்த ஹைட்டு வந்து நிறைய இடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத செகண்ட்ஸில் போடணும். இதே 10 நிமிஷம் ஆச்சுன்னா 600 செகண்டு அப்படின்னு நம்ம வந்து போடணும். போட்டுட்டு சேவ் பண்ணிங்கன்னா அதுவே எத்தனை லிட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணி கீழே உங்களுக்கு காமிச்சிடும். இது வந்து ரெக்டாங்கிள் மாடல். சிலிண்டர் மாடலுக்கும் சேம் இதே மாதிரி வரும். அதுக்கு சிலிண்டர் மாடல் கிளிக் பண்ணி, இதே சின்டாக்ஸ் டேங்க்கு இது மாதிரி டேங்க்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து சிலிண்டர் மாடல் சூஸ் பண்ணணும். அதுக்கு டயாமீட்டரும் ஹைட்டு டைமு 3 ஃபார்மேட் இருக்கும். ஓகே பண்ணிங்கன்னா எத்தனை லிட்டர் அப்படின்னு வந்துடும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டுடே கன்சப்ஷன்லேயும் லாஸ்ட் டே கன்சப்ஷன்லேயும் பர்ஃபெக்டான லிட்டர் வந்து நமக்கு கால்குலேட் ஆகி வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற லிட்டர் வந்து நமக்கு கால்குலேட் ஆகி கிடைக்கும். இது வந்து லெவல் பேஜு. இதில் வந்து 4 சென்சார் வந்து நம்ம யூனிட்டில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது கீழ் தொட்டியில் 4 சென்சார், மேல் தொட்டியில் 4 சென்சார்னு கனெக்ட் பண்ணிக்க முடியும். எந்தெந்த லெவலில் தண்ணி இருக்கோ அந்தந்த லெவலில் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காமிக்கும். இப்போ வந்து ஒரு லெவல் தண்ணி வந்து கீழ் தொட்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது மாறி இருக்கும்.
இதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். குறையும் பொழுதும் நமக்கு இதே மாதிரி குறையும். இப்போ வந்து எனக்கு வந்து இதோட நேம் வந்து மாற்றணும், இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த நேமை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்டர் டெக்ஸ்ட் இயர் அப்படின்னு வரும். நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த லெவல் 1ங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன செட் பண்ண போகிறேன்னா 30% அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 30% வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். 30% தண்ணி இது பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து எத்தனை தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி என்ன பண்ணாலும் சரி இந்த 30% உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக் போயிடுறேன். வேறு ஒரு பேஜுக்கு ஜென்ரலாக சும்மா வேறு ஒரு பேஜுக்கு போகிறோம். போயிட்டு ரிட்டன் வந்து திரும்பவும் லெவல் பேஜுக்குள்ளார போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 30% அப்படியே இருக்கும். இது வந்து இந்த லேஅவுட்டுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு லேஅவுட் இருக்குது எங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேங்க் லேஅவுட்னு சொல்லுவோம். ஒரே டேங்க்குள்ளார 4 சென்சார் போட்டுக்கிறது. அது போக ஹைலோ சென்சார் அடிஷ்னலாக வரும். இது வந்து டேங்க் ஆனு ஆஃபு இது 4 வந்து மிடில் லெவலில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சென்சார்ஸ் கொடுத்துருக்கோம். இதோட லெவலும் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாற்றிக்கலாம். எது வேணாலும் மாற்றிக்கலாம். எல்லா லெவலுமே வந்து நம்மளால் வந்து நேமை மாற்றி வச்சுக்க முடியும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இண்டிகேஷன்ஸும் டிஸ்பிளேஸும் மட்டும்தான். இனிமேல் பார்க்க போகிறதெல்லாம் கமாண்ட்ஸ், அதாவது நம்ம என்னென்ன கமாண்டு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் கமாண்டு. இப்போ நம்ம வந்து ஆன் கமாண்டு கிளிக் பண்ணிங்கன்னா மோட்டார் ஆன் பை செமி ஸ்டார்ட் மூலிமா மோட்டார் ஆன் பண்ணிட்டான்னு கேட்கும். இந்த ஆன் கமாண்டு எப்போ வேலை செய்யும்னா டேங்க்கில் தண்ணி ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது, லோ லெவலுக்கும் கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அப்போ வந்து இதாகாது. அதே மாதிரி ஹை லெவலில் டச்சும் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இன்டர்மீடியட்டில் இருக்கும் பொழுது நம்மளால் இந்த கமாண்டை கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்கும் வார்னிங்கு. ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் ஃபார் அப்டேட்டுன்னு வரும். இது வந்து நெட்டில் உங்களுக்கு இது பண்ணிட்டு மறுபடியும் மோட்டார் ஆன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற வர அப்டேட்டு. இதுவும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மோட்டார் அப்டேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம மோட்டார் ஆன் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்டார்ட் பை செமி ஸ்டார்ட்டுங்கிற வார்னிங் வந்துருக்கும். நீங்கள் வந்து மோட்டார் ஆன் பண்ணிட்டீங்க, செமி ஸ்டார்ட்டில் மோட்டார் ஆன் ஆகிருக்குங்கிற நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். அப்புறம் மோட்டார் ரன் ஆகிற அனிமேஷன் வரும். இது வந்து மோட்டார் ஸ்டேட்டஸ் மோட்டார் ரன் ஆகிட்டு இருக்குங்கிற அனிமேஷன் வரும். டேங்க் ஹையிலிருந்து லோ அதுவே மாற்றிக்கும். இப்போ வந்து மோட்டார் ஆஃப் கமாண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆஃபை ப்ரெஸ் பண்ணோம்னா அதே மாதிரி மோட்டார் ஆஃப் பை செமி ஸ்டார்ட்டான்னு கேட்கும். அது டேங்க் நிறையறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ண முடியும். இதில் லோடு லைட் ஆன் கமாண்ட் கொடுக்குறோம். இப்போ இந்த பல்பை இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 to 10 ஆன்னு கேட்கும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துட்டு வெயிட் பண்ணும். இது வந்து என்னென்னா ஆன் சிக்னல் வந்து அனுப்புகிற டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடும். ஏன்னா அங்கே வந்து ஆஃபில் தானே இருக்கும் அந்த டைமில், அதனால் நார்மல் ஆகிடும். இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்டேட் வரும். இப்போ ஆன் ஆகிடுச்சுங்கிற ரிப்ளை வந்ததுனால இது ப்ளூ ஆகிடுச்சு, இங்கே ஆனுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுவே நம்ம மறுபடியும் டேப் பண்ணோம்னா 1 to 10 ஆஃப் அப்படின்னு கேட்கும். ஓகே பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் எல்லோ கலரில் வந்துட்டு அடுத்த செட்டில் வந்து உங்களுக்கு மறுபடியும் ப்ளூலேயே இருக்கும். ஏன்னா அது ஆனில் இருக்குல்ல, அதனால் ப்ளூவில் இருக்கும். அப்போ மறுபடியும் 10 ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு நெட்டில் போயிட்டு வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து லோட் லைட்டு. இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்போம் இது இமேஜ்னுட்டு. இந்த இமேஜை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா சேஞ்ச் இமேஜுன்னு கேட்கும். ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கேலரிக்குள்ளார மூவ் பண்ணும். இதிலிருந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் யூஸ் பண்ணி உங்களால் அதை இமேஜை வந்து மாற்றிக்க முடியும். ஒரு பென்ட்ரைவ் ஃபைல் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பென்ட்ரைவ் இமேஜ் வந்துடும். இல்லை எனக்கு இது இல்லை நான் வேறு இமேஜ் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி டிஃபால்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழைய இமேஜே வந்துடும். இந்த இமேஜும் உங்களால் மாற்றிக்க முடியும். இது வந்து ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்குறது ஹெல்ப் பேஜு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் ஒர்க்கிங் வீடியோ, அதாவது நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம்ல இந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த வீடியோவுக்கு ரீடைரக்ட் ஆகும். அடுத்தது மேனுவல். இதில் மேனுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒய்ஃபை மாடல் இன்ஸ்டாலேஷன் வீடியோ.
அந்த யூனிட் இருக்கு இல்லையா, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை கான்ஃபிகரேஷன் வீடியோலாம் இதில் இருக்கும். அடுத்தது டெஸ்டிங் வீடியோ. இதில் சில டெஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒர்க் ஆகலை, இல்லை சில டீபக் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான வீடியோ அதில் இருக்கும். அடுத்தது எங்களோட யூடியூப் சேனலுக்கான லிங்க்கு. அடுத்தது கான்டாக்ட் அஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வெப்சைட் அட்ரஸும் மெயில் ஐடியும் வரும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்களை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி இது பண்ணலாம். இதுதான் ஹெல்ப் பேஜ். தேங்க்யூ.